Hi friends, Anna University November December 2025 Regulation 2021 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் EC3251, சப்ஜெக்ட் நேம் சர்க்யூட் அனலைசிஸ். 17/12/2025 ஆஃப்டர்நூன் நடக்க போகிற எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஜெக்ட் நேம் சப்ஜெக்ட் கோட் அண்டு எக்ஸாம் டேட்டோட கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சர்க்யூட் அனலிசிஸ் பேப்பரை எப்படி நம்ம கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராப்ளமை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த பேப்பர் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்ளம்ஸ் தான். உங்களுக்கு ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டு அதுலேருந்து ப்ராப்ளம்ஸாக தான் கேட்பாங்க. நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நீங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா 11th ஃபஸ்ட்டு கொஷின் மெஷ் அனலைசிஸ். இந்த மெஷ் அனலைசிஸ்லேருந்து கன்ஃபார்ம் ப்ராப்ளம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் நோடல் அனலைசிஸ். அதில் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். டிட்டர்மைன் த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஆல் த ரெசிஸ்டன்ஸ் ஃபார் த சர்க்யூட் யூசிங் நோடல் அனலைசிஸ். செகண்ட் பாயிண்ட், யூசிங் நோடல் அனலைசிஸ் ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டன்ஸ் R3 and R4 ஃபார் த சர்க்யூட். தேர்ட் கொஷின், டிட்டர்மைன் த பவர் டிஸப்பேட்டட் இன் த 10 ohm ரெசிஸ்டர். இந்த பவர் டிஸப்பேட்டட் இதை பேஸ் பண்ணியும் ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கிர்ச்சாஃப் கரண்ட் லா அண்டு வோல்டேஜ் லா. அதையும் தெளிவாக தேரி கொஷின் தான். அது தேரி வித்து அந்த டயக்ராம் சர்க்யூட் டயக்ராம்லாம் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 12th ஃபர்ஸ்ட் கொஷின் சூப்பர் பொசிஷன் தேரம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேரம். நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இதில் கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்லேருந்து கலெக்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நான் இந்த பிடிஎஃப்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சூப்பர் பொசிஷன் தேரமில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா தெவினியன் தேரம். இந்த சூப்பர் பொசிஷன் தெவினியன் பார்த்தீங்கன்னா பார்ட் சியில் கூட சம்டைம்ஸ் கேட்குறாங்க. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் தேரம். அந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பாருங்கள், எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின் டியூவல் நெட்வொர்க். அதில் ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன். டியூவல் நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்குது. இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 13th ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் இன்ஸ்டன்ஸ் பவர், இம்பிடன்ஸ், அட்மிட்டன்ஸ், பேசர் டயக்ராம், ஆவரேஜ் பவர், அப்பரண்ட் பவர், பவர் ஃபேக்டர், காம்ப்ளெக்ஸ் பவர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் ஒன்று கொடுத்துட்டு அவங்க எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டு கிவன் கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் பவர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இம்பிடன்ஸ் பவர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதனால் நான் கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெளிவாக படிச்சுக்கோங்க, அந்த ஈக்குவேஷன்ஸ் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக வந்து இந்த கொஷினை சால்வ் பண்ணிடலாம். அதில் ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்க மாதிரி இந்த RLC சீரீஸ் த அப்ளைடு வோல்டேஜ் இஸ் 5 volt, drop across the resistance and inductance are 3 volt and 1 volt respectively. Calculate the voltage across the capacitor. Draw phase diagram. நம்ம செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் பவர் அண்டு பவர் ஃபேக்டர், இதை கண்டுபிடிக்கணும். அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா நோடல் அனலைசிஸ், மெஷ் அனலைசிஸ். நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 14th பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் RLC சர்க்யூட் கம்ப்யூட் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி, குவாலிட்டி ஃபேக்டர், பேண்ட் வித், டைனாமிக் ரெசிஸ்டன்ஸ், பேரலல் ரெசோனன்ஸ், சீரிஸ் ரெசோனன்ஸ். உங்களுக்கு ஒரு RLC சர்க்யூட்டை கொடுத்துட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ நான் கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஃபார்முலாஸ்லாம் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த பேப்பர் இந்த சம்லாம் உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த சப் டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். இது அப்படியே சப் டாப்பிக்காக பிரித்து கூட கேட்பாங்க. ஒரு RLC சர்க்யூட் கொடுத்துட்டு ஃபைண்ட் சீரிஸ் ரெசோனன்ஸ், பேரலல் ரெசோனன்ஸ் அப்படின்னு கூட கேட்பாங்க. செகண்ட் கொஸ்டின் எக்ஸாமைன் த டிரான்சிஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் RC சீரிஸ். நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 15th ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கப்புள் டு சர்க்யூட் பேஸ்டு ப்ராப்ளம். வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாபிக் நெட்வொர்க் டோபாலஜி பேஸ்டு ப்ராப்ளம். நெட்வொர்க் டோபாலஜி பேஸ் பண்ணி நம்ம இந்த லெசனில் தியரி பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா
with relevant diagram explain the characteristic of an ideal transformer. Second question, network topology and linear transformation. தேரியும் பார்த்துக்கோங்க. தேரி கொஷின்ஸை தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் ஒரு சில தேரி கொஷின்ஸ் இருந்தாலும் கம்பல்சரி எல்லாமே ப்ராப்ளம்ஸாக தான் வரும். எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுங்க. எந்த கொஷினையும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வராதீங்க. எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணுங்க. அண்டு கரெக்டான ஸ்டெப்ஸ் கரெக்டாக போடுங்க. அவருடைய ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கரெக்டாக போட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே இந்த பேப்பர் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.